guys, welcome back to Laddu Kutti Vlogs. ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் போக போகிறோம். அந்த vlogவை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஈவினிங் கிளம்பியாச்சு. ஸோ பசங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கூட அவங்களோட எல்லோரும் வந்து தனியாக ஆட்டோவில் வராங்க. ஏன்னா இத்தனை பேர் பைக்கில் போக முடியல. ஸோ நாங்கள் வந்து ஜோடியாக போக போகிறோம். ஜோடியாக அது பிஃபோர் தட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நல்லா அழகான ட்ரெஸ்ன்ட்டு எங்கள் வீட்டாண்ட ஜேபி ஃபேஷன்ஸில் எடுத்துருந்தோம். ஸோ அந்த கடையோட ஸ்னாப் தான் உங்களுக்கு காட்டியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாதாவரம் சைடு. இது எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ரோடு. இது வந்து நம்ம வந்து என்னது இது ஆவின் பால் பண்ணை. ஃபஸ்ட்டில் நம்ம இங்கே தான் வருவோம்ல, இப்போலாம் வரதே கிடையாது. மாதாவரம் பால் பண்ணை. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு இடம் இது. ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் உங்களுக்கு இந்த இடம் ஏற்கனவே தெரியும், இல்லை ஆல்ரெடி யார் யார் இங்கே போயிருக்கீங்க? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுற மாதிரி அந்த குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரி இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் அதான் நாங்கள் போகிறது கிடையாது அங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் போயிருக்கீங்களோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆவின் பால் பூத் யார் யார் போயிருக்கீங்கன்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு இடத்துக்கு. இப்போது நாங்கள் பாப்பா பேர் காரிகா. இவங்க தங்கச்சி பாப்பா தான். காரிகாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. ஆமாம், என்னுடைய அம்மாவோட தங்கச்சி பொண்ணு, என்னோடய தங்கச்சியோட பாப்பாவுக்கு. எங்கள் அம்மா ஆஷிகா, யஷ்வந்த் எல்லாருமே வந்துட்டாங்க நமக்கு முன்னாடியே. பாருங்கள், அவங்களோட ஆயா வந்து கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய காரு பாப்பாவுக்கு. ஆமாம், காரிகாவுக்கு ஃபஸ்ட். நாங்கள் வந்ததே லேட் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னும் ஃபங்க்ஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் பாப்பா வராங்க, காரில் வராங்க. இப்போ தான் இவங்க தான் பர்த்டே பேபி. என்னோடய சித்தி வந்து கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க பாப்பாவுக்கு. அவங்க இறங்குனதும் நம்ம பசங்க உட்காந்துட்டாங்க. எல்லாம் அங்கே இருக்கிற குட்டீஸ் எல்லோரும் உட்காந்து ஒரே ஜாலியாக விளையாடுறாங்க எல்லோரும். அப்புறம் கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த க்ரீன் சாரீ தான் எங்கள் மாமியார். அந்த க்ரீன் சாரீ வந்து எங்கள் மாமியார். இவங்க இல்லை, பக்கத்தில் டார்க் க்ரீன் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கள் அப்பா, அது பக்கத்தில் எங்கள் அம்மா. ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்கவங்க எங்கள் சித்தி, என்னோடய சித்தி. விஷாந்த் பக்கத்தில் இருக்கிறது சின்ன மாமியார். ஆமாம். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். ஆனால் என்ன கொடுமைனா, இந்த நம்ம வீட்டில் தான் வந்து கரண்ட்டு போயிட்டு வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஹால்லையும் அப்படி தான் கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு இல்லை? ஆமாம். எல்லாருமே ரொம்ப பாப்பா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஜாலியாக இருந்தா, சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தா. போக போக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டோம். நேரம் ஆக ஆக அந்த அம்மாவுக்கு வந்து இருக்க முடியல, அப்படியே ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஆமாம். அப்புறமேட்டு அவளுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸே வந்து கழட்டிட்டு எப்படி பிறந்தாலோ அதே மாதிரி வந்து நின்ட்டா ஸ்டேஜில் வந்து. ஆமாம். ஸோ நல்லபடியாக போச்சு ஃபங்க்ஷனு. நம்மளும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கேக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானே கேக் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஆனால் இவங்க ஸ்ட்ராபெரி நினைக்கிறேன்ல. ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். ஆமாம், எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். இவர் லட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து விடவே இல்லை. அவர் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தார். இவன் இது பண்ணிட்டு இருந்தான். சொன்னால் ஐஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைல்ல. ஆமாம், ஐஸ் நான் சாப்பிடல. ஐஸ் வந்து ஐஸ் தானே இது, ஐஸ். ஆமாம், கேக் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மெல்ட் ஆகி நல்லா இல்லை. அப்படியே வழக்கம் போல் உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. ஆமாம், சுற்றி செல்ஃபி எடுத்தாச்சு. இவர் தான் நம்ம பன்னு. ஆமாம், பன்னு லட்டு இவங்களாம் நல்லா வெளுத்து கட்டிட்டாங்க. ஐஸு கேக்கு நல்லா வெளுத்து கட்டிட்டாங்க. லட்டு வந்து இப்போ சைகையில் நம்ம பேசினா கூட கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். என்னப்பா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் ஐஸ் அப்படின்றான். நல்லா சைகையில் காமிச்சா கூட நல்லா சொல்கிறான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன வழக்கம் போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்து பார்த்திங்கன்னா பலூன் வச்சு விளையாடிட்டுருக்காரு. ஸோ விளையாடி முடிச்சதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட வந்துட்டோம். ஃபைனலாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோடு நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாய்.